அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொன்னப்பட்டபடி ஆண்டவரே எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்க தாழ்மையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள உம்மோடு இசைந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 20வது வசனம். ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இப்ப பத்சேபாள் தாவீது கிட்ட தன்னுடைய விண்ணப்பத்தை சொல்றா. யாரு அடுத்து ராஜாவா இருப்பான்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உங்களை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அறிவியாமல் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்து கொண்ட பின்பு நீங்க அடுத்து ராஜா யாருன்னு அறிவிக்கலைனா நீ மரித்த பிறகு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். பத்சேபாளாகிய தானும் என் மகனான சாலமோனும் குற்றவாளியாய் கருதப்பட்டு தண்டிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அவள் ராஜாவோட பேசி கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். ஏன்னா நாத்தான் தான் இவளை அனுப்புனது. நீ போய் பேசு, நான் ஊடால நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருந்தான். அவன் சொன்னபடியே அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வர்றான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். தீர்க்கதரிசி முதல்ல ராஜாவை பணிந்து கொண்டு வணங்குறான். நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ கேக்குறான். அதோனியா எனக்கு அப்புறம் ராஜாவா இருப்பேன் நீங்க சொன்னீங்களா? அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவர் யோவாப் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். இந்த யோவாப் தாவீதோடு கூட எல்லா நாளும் இருந்தான். அபியத்தாரும் கூட இருந்தான். ஆனா ராஜாட்ட கேட்காம இப்ப அதோனியா பக்கம் சேர்ந்து அதோனியா, ராஜாவாகிய அதோனியா வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அதோனியா பக்கம் சப்போர்ட் பண்ணி இருக்கிறான். ஆனாலும் அடியானாகிய என்னையும் அப்படின்னு சொல்றது இங்க நாத்தான் தீர்க்கதரிசி ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. அதோனியா 4 பேரை கூப்பிடல. தீர்க்கதரிசியாகிய நாத்தான், சாதோக் ஆசாரியன், பெனாயா தாவீதோட காவல்காரங்கள்ல தலைவன், அவனை கூப்பிடல. சாலமோனை கூப்பிடல. ஏன்னா இவங்க எல்லாரும் தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்துல அவங்கள 4 பேரையும் கூப்பிடல. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான்.
நீங்க சொல்லிதான் இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜாவிட்ட கேட்கிறான், தாவீது ராஜா. அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாலை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றான். உடனே செயல்படுறான். பத்சேபால வர சொல்றான் ராஜா. அவ உள்ள வர்றா. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்திலே என் சிங்காசனத்தில் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். பத்சேபாலை பார்த்து சொல்றான், எனக்கு அப்புறம் சாலமோன் தான் சிங்காசனத்துல வீற்றிருப்பான், ராஜாவாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 1 நாளாகமும் 22வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆண்டவர் பேசுகிறத பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதுட்ட சொல்றாரு, இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாசனத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். அப்ப கர்த்தரோட சித்தம் சாலமோன் தான் ஆட்சி செய்யணும்ன்றது ஆண்டவர் தெளிவா தாவீது கிட்ட சொல்லியிருக்காரு. அதன்படி இப்ப தாவீது பத்சேபாலை கூப்பிட்டு, என்னோட ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி மீட்ட. நம்ம தாவீதோட வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு. பெலிஸ்தியர் மூலம் வந்துச்சு, சவுல் மூலம் வந்துச்சு, அப்சலோம் சொந்த மகனான அப்சலோம் மூலம் வந்துச்சு. எல்லா இக்கட்டிலையும் கர்த்தர் மீட்டு கொண்டார், பாதுகாத்தார், எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவனோட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபால் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றென்றைக்கும் வாழ்க என்றார். தாவீது கேட்ட விண்ணப்பத்துக்கு அவன் பதில் கொடுத்துட்டான். இப்ப அவ திருப்தியோடு ராஜாவை வணங்கி ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்றத பார்த்தோம். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். 3 பேரை கூப்பிடுறான். ஒரு ஆசாரியன், தீர்க்கதரிசி, மெய்க்காவலரோட தலைவன், 3 பேரையும் கூப்பிட்டு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு, உங்கள் ஆண்டவன் அப்படின்னு சொல்றது தாவீதோட சேவகர்களை கூட்டிக் கொண்டு, என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். இப்ப சாலமோனை கழுத மேல ஏற்றி கீகோனுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கீகோன்றது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டத்துல ஒரு நதி புறப்பட்டு அது 4 ஆறுகளாக பிரிஞ்சது. அதுல 2வது ஆறு பேரு கீகோன். அந்த கீகோன் ஆற்றுக்கு கூட்டிட்டு போய் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள்.
ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் சேர்ந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அபிஷேகம் ராஜாவுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம் பண்ணப்படுவாங்க. இங்க சாலமோன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். கழுத மேல ஏத்தணும், ஆற்றுக்கு அழைத்து கொண்டு போகணும், ஊர்வலமா அபிஷேகம் பண்ணணும், எக்காலம் ஊதி ராஜாவை வாழ்த்தணும். இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ மத்தேயு 21 அதிகாரம் 1-11 ஆகிய வசனங்கள்ல அவரை கழுதை மேலே ஏற்றி ஊர்வலமா அழைத்து கொண்டு போறாங்க. அப்ப தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று ஆர்ப்பரிச்சு ராஜாவா கொண்டாடுகிறத நம்ம அங்க பாக்குறோம். அதே மாதிரி இங்க சாலமோனை கழுதையின் மேல ஏற்றி கீகோனுக்கு கூட்டிட்டு போய் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எக்காலம் ஊதி சாலமோன் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. அதன் பின்பு அவன் நகர் வலம் என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு அவனை கூட்டிட்டு வரணும். இதெல்லாம் முடிச்ச பிறகு அவனை சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, எனக்கு அப்புறம் சாலமோன் தான் ராஜா அப்படின்றத தெளிவா இஸ்ரவேல் அனைத்துக்கும் தாவீது சொல்லிட்டான். அப்பொழுது யோதாவின் குமாரனாகிய பெனாயா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆமேன், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் அப்படியே சொல்வாராக. நீ சொல்ற மாதிரியே கர்த்தரும் சொல்லட்டும், ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொன்ன வார்த்தைய பெனாயா ஏற்றுக்கொண்டு இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்றத அறிந்து ஆமேன்னு சொல்றான். ஆமேன்னா அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடே எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தா எல்லா காரியத்திலையும் தாவீது ஜெயம் பெற்றவனாய் இருந்தான். அது போல சாலமோனோடும் கர்த்தர் இருக்கணும். தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவருடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக. தாவீதோட சிங்காசனத்தை விட சாலமோனுடைய சிங்காசனம் பெரிதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெனாயா சொல்றான். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்சேபால் தாவீது கிட்ட சொல்றா, எனக்கு அப்புறம் யாரு இஸ்ரவேல ஆட்சி செய்வான்னு நீங்க சொல்லலைன்னா, நீங்க மரித்த பிறகு நானும் என்னுடைய குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவ பேசிக்கிட்டு இருக்கப்பே நாத்தான் தீர்க்கதரிசியும் அங்க ராஜாவை பணிந்து கொள்றான். பணிந்து கொண்டு அதோனியா செய்யற செயலை ராஜாவுக்கு தெரியப்படுத்துறான். அவன் தன்னையே ராஜாவாக்கிட்டான், அவனோடு யோவாப்பு அபியத்தார் 2 பேரும் கூட இருக்காங்க அப்படின்ற செய்திய ராஜாவுக்கு தெரிவிக்கிறான். ஆனா அதுக்கு அந்த ராஜாவை அவன் அறிவிக்கிறதுக்கு எங்க 4 பேரையும் கூப்பிடல. யாரு 4 பேர்னா, இது சாதோக்கு, பெனாயா, அடுத்து சாலமோனை கூப்பிடல, அடுத்து நாத்தான் தீர்க்கதரிசிய கூப்பிடல. இந்த 4 பேரையும் கூப்பிடல. உடனே ராஜா இத தெரிஞ்சுக்கிட்டு பட்சேபால முதல்ல கூப்பிடுறான். உன் மகன்தான் எனக்கு அப்புறம் சிங்காசனத்துல வீற்றிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு சொல்றான். சொன்னது மாத்திரம் இல்ல, அதை செயல்படுத்தும்படியா
3 பேரை வர சொல்றான். நாத்தான் தீர்க்கதரிசி, பெனாயா, சாதோக்கு 3 பேரையும் கூப்பிட்டு நீங்க சாலமோனை ராஜாவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கழுத மேல ஏற்றி கீஹோனுக்கு அழைத்து போய் அங்க சாதோக்கும் நாத்தானும் இஸ்ரவேல் மேல ராஜாவாக சாலமோனை அபிஷேகம் பண்ணணும். அடுத்து எக்காலம் ஊதி ராஜா வாழ்க்கைன்னு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்றான். அது மாதிரியே அவங்க அதுக்கப்புறம் ஊர்வலம் கூட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார வைக்கணும். அவன்தான் யூதாவுக்கும் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாகி இருப்பான் அப்படின்னு சொல்றான். தாவீது ராஜா சொன்னத ஏற்றுக்கொண்டு பெனாயா ஆமேன், கர்த்தரும் அப்படியே செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு பெனாயா என்ன சொல்றான்னா, தாவீது ராஜாவோட கர்த்தர் எப்படி கூட இருந்தாரோ அது போல சாலமோனோடு கூட இருக்கணும். தாவீது ராஜாவோட சிங்காசனத்தை விட சாலமோனுடைய சிங்காசனம் பெரிதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல ஆண்டவரே கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறிச்சு அப்படின்றத தியானிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் கூட தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் அதற்கு எங்களை அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்தின்படி நடக்க ஆண்டவரே எங்களை இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். நீ ராஜாவா இருந்து எங்க ஒவ்வொருவரையும் போதித்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாங்க. அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்ள இந்த நாள்ல கிருபை செய்யுங்க. உம்முடைய ராஜ்ய பணியில எங்களால் என்றதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.